விழுப்புரம் நகரின் மையப்பகுதியில் உள்ள மருதூர் ஏரி கடுமையான மாசுபாட்டால் சுகாதார அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள முக்கிய நீர்நிலைகளில் ஒன்றுதான் நகரின் மையப்பகுதியில் சுமார் 140 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மருதூர் ஏரி. இந்த ஏரியானது விழுப்புரம் நகர மக்களுக்கு முக்கிய குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் ஆதாரமாகவும், நகரை சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு பாசன வசதிக்கும் முக்கியமானதாகவும் விளங்கி வருகின்றது. இந்த ஏரி நீர் பாசனத்தை நம்பியே விவசாயிகள் பலரும் உள்ளனர். ஆனால் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வீடுகள், ஓட்டல்கள், திருமண மண்டபங்கள், கடைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் ஏரி நீர் கடுமையாக மாசடைந்துள்ளது. மாசடைந்த ஏரி நீரால் நிலத்தடி நீரும் விவசாய நிலங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த ஏரிக்கரை பகுதியை நகராட்சி அதிகாரிகளே குப்பை கிடங்காக மாற்றி நகர பகுதியில் சேகரிக்கும் குப்பைகளை இங்கு கொட்டுவதாகவும், இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் இறைச்சி கழிவுகளை கொட்டி செல்வதாகவும், இதன் உச்சமாக இங்கு கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை சிலர் அவ்வப்போது தீயிட்டு கொளுத்துவதாகவும் கூறுகின்றனர் இப்பகுதி வாசிகள். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கிளீனாக இருந்தது. இப்போ நிறைய குப்பைங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உள்ள வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி மெயின் ஏரியாவிலேருந்து வர்ற அந்த வாய்க்கா தண்ணி எல்லாமே வந்து இங்கே தான் ஜாயிண்ட் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வாய்க்கா தண்ணி தெரியவே தெரியும். அந்த இடத்துல வாய்க்கா தண்ணி அந்த இதெல்லாம் அப்படியே போய் எழுதுது. இதனால் நிறைய கொசு தொல்லைங்க. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய நீர்மட்ட அடிமட்ட நீர் வந்து சுத்தமாக வீணாக போச்சு. இப்போ நிறைய விஷயம் என்னென்னா உள்ளேருந்து நிறையா பாம்பு அந்த மாதிரி விஷயம்லாம் வீட்டு வாசலுக்கு வருது, வீட்டுக்குள்ளே வந்துடுது. இதில் நிறைய விஷயத்தில் நாங்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாம்பு, இந்த எழுத்தாப்பில் இருக்கிற அந்த இன்னும் சொல்ல போனால் நிறைய குப்பைங்க கொட்டுறது, நாய்களை செத்துட்டு அட்டு வந்து போகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அடிக்கடி வந்து யாராவது வந்து கொளுத்தி விட்டு போயிடுவாங்க. கொளுத்தி விட்டு போயிட்டாங்கன்னா அதனுடைய நாத்தமும் தாக்க முடியாது, எங்களால் இங்கே உட்கார முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அது இன்னும் சொல்ல போனால் நகராட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து இங்கே குப்பையை உள்ளே கொட்டுறாங்க. உள்ளே இருக்கிற குப்பை பூரா பார்த்திங்கன்னா நகராட்சியிலேருந்து உள்ளே வந்து கொட்டுறது தான். அந்த மாதிரி கொட்டுறது எழுத்தாப்பில் போகிறவங்க அதை நகராட்சி கொட்டும்போது மற்ற போகிறவங்களும் அதே மாதிரி எல்லாத்தையும் வாசலில் இப்படியே எழுத்தாப்பிலே போட்டு போயிடுறாங்க. இதனால் ஏரியில் தேங்கியிருக்கும் கழிவுநீர் மற்றும் குப்பைகளின் உணவு தேடி வரும் மாடுகள், பன்றிகள், நாய்கள் ஆகியவற்றால் இப்பகுதிகளில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும், இரவு நேரங்களில் கொசு தொல்லை அதிக அளவில் இருப்பதாகவும், குறிப்பாக பாம்புகள் அதிக அளவில் குடியிருப்பு பகுதியை நோக்கி வருவதாகவும் இப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா கொசு தொல்லை அதிகமாக இருக்குது, பன்றிக்கு அதிகமாகவும் இருக்குது. அதாவது நகராட்சியில் நிறைய அந்த குப்பைகள் வந்து நிறைய இங்கே குப்பை வந்து நிறைய இருக்கிறதுனால, அதாவது துர்நாற்றம் அதிகமாக வீசி ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து குடும்பம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக சூழ்நிலை உருவாகுது. இரவு நேரங்களில் கோழி அரிசி அது கொட்டுறாங்க. இரவு நேரங்களில் அந்த பன்னியும் வந்து ரோடு கிராஸ் ஆகிறதுனால வண்டியில் அடிபட்டு ஜனங்களுக்கு சிரமமாகவும் இருக்குது. சுகாதார சீர்கேடு காரணமாக இப்பகுதி மக்களுக்கு பலவித தொற்று நோய், சுவாச கோளாறுகள், தோல் வியாதிகள் போன்ற பாதிப்பு ஏற்படுவதாகவும், இது குறித்து பல முறை புகார் மனு அளித்தும் இதுவரை எந்தவிதமான உரிய நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், மிரட்டல்கள் மட்டுமே வருவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மருதூர் ஏரியை தூர்வார நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டுமே தூர்வாரப்பட்டதாகவும், மற்ற பகுதிகளில் தூர்வாரப்படாமல் அப்படியே போடப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் மருதூர் ஏரியை கருவேல மரங்கள் ஆக்கிரமித்துள்ளதுடன் கடுமையான மாசுபாட்டால் சுகாதார அச்சுறுத்தலாக மாறி உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் ஏரியை மீட்டெடுத்து பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கோபிநாத்துடன் செய்திக்குழு.